கேட்டேன். இல்ல ஸ்ருதி பிரியா, இங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட், ஐ ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட் போடுறீங்க. நீங்க இங்க அவர் வந்து 2 பொண்ணுங்களையும் ஏமாத்திருக்காரு. ஒன்னு உங்களை, ஒன்னு என்ன. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட், ஐ ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட் போடுறீங்க. நீங்க வந்து ட்ரூத்துக்கு தானே ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும், உண்மைக்கு தானே நீங்க நிக்கணும் அன்னைக்கு. ஆனா நீங்க இல்லையே. எத்தனையோ பெண்கள் இந்த ரீசன்ட் இஷ்யூஸ்ல என்ன வந்து ரீச் பண்றாங்க. ரங்கராஜ் வந்து இது பேட்டர்னா பண்ணிட்டு இருக்காரு, எங்களையும் இப்படி பண்ணிருக்காருன்னு அத்தனை பொண்ணுங்க வந்து மெசேஜ் பண்றாங்க. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இது பேட்டர்னா பண்றாங்க, கோஸ்ட் அவுட் பண்றாரு. அதுவும் மெயினா டிவோர்ஸ் ஆன அவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா எல்லாமே டிவோர்ஸ் ஆன பெண்கள். மாதம்பட்டி ரங்கராஜுடைய முதல் மனைவி ஸ்ருதி பிரியா நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஜாய் கிறிசல்டா இன்னைக்கு ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல ஸ்ருதி பிரியாவை தாக்கி பல விஷயங்களை பேசியிருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அவருடைய 2வது மனைவி ஜாய் கிறிசல்டாவுக்கும் சட்ட போராட்டம் அதிகமா ஏற்பட்டு வருது. இப்படி பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் முதல் மனைவி ஸ்ருதி பிரியா தன்னுடைய கணவருக்கு நான் எப்பவுமே ஆதரவா இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. மாதம்பட்டி அண்ட் ஸ்ருதிக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. அதோட ஸ்ருதி தன்னுடைய மகன்கள் 2 பேருமே ரொம்பவே வருத்தத்துல இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த நெடிசன்ஸ் எல்லாரும் அப்பா செஞ்ச தப்புக்காக மகன்கள் தான் வெளியே சொல்ல முடியாத வேதனையை அனுபவிச்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இப்படி மாதம்பட்டி ரங்கராஜுடைய முதல் மனைவி அண்ட் 2வது மனைவின்னு 2 பேருமே அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில ஜாய் கிறிசல்டா வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஜாய் வந்து காசுக்காக, பணத்திற்காக பிரிக்க நினைக்கிறார், சதி திட்டம், அது இது அப்படின்னு. சோ அஃபர்மேஷனை ஒரு பெரிய கொள்ளக்குத்தமா எடுத்துட்டு வந்து பாயிண்ட் நம்பர் 6 பாருங்க, பாயிண்ட் நம்பர் 7 பாருங்க, பாயிண்ட் நம்பர் 8 பாருங்க, பாயிண்ட் நம்பர் 9 பாருங்க பாருங்க பாருங்கன்னு போட்டீங்களே. சோ இந்த கிளாரிபிகேஷன் என்னன்னா, ஆப்வியஸ்லி ஒரு பொண்டாட்டிக்கு கடன் இருக்கு, இல்ல ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு வாண்ட் இருக்கு, அத வந்து அவ பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பாளா இல்ல புருஷன்கிட்ட கேட்பாளா? சோ மாதம்பட்டி ரங்கராஜ் என்னோட ஹஸ்பண்ட், ஓகேவா, சோ கால்ட் ஹஸ்பண்ட், கல்யாணம் பண்ணிட்டாரு. சோ ஆப்வியஸ்லி ஹஸ்பண்ட் தான். இன்ஃபேக்ட் அவர் தான் கல்யாணம் பண்ணாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வேற மாதிரி மாத்தி சொல்றாரு. சோ அதை நான் அந்த கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டேன். சோ அவர் கல்யாணம் பண்ணாரு, ஒரு குடும்பம் நடத்தினாரு, ஒய்ஃப்னு எல்லார்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணாரு. ஈவன் நாங்க வெளியே போகும்போது அவரோட பிசினஸ் பார்ட்னர்ஸோ இல்லைன்னா பிசினஸ் ஈவென்ட் பண்றவங்கள யாரையாவது மீட் பண்ணாலே அவர் வந்து மை ஒய்ஃப் ஜாய் கிறிசல்டான் தான் இன்ட்ரோ பண்ணுவார். மிஸ்டர் ரங்கராஜ், நான் வந்து எல்லாத்தையும் என்னோட கரியர் அவருக்காக விட்டேன், அது அவருக்கே தெரியும். சோ அப்படி இருக்கும்போது என்னோட தேவைகளை யார் பாத்துக்கணும்? சோ கால்ட் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜன். அவர்கிட்ட கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அவர் தான் அதை கொடுக்கறேன்னு சொன்னதே. நீங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட், ஐ ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட் போடுறீங்க. நீங்க இங்க அவர் வந்து 2 பொண்ணுங்களையும் ஏமாத்திருக்காரு. ஒன்னு உங்களை, ஒன்னு என்ன. கோஸ்ட் அவுட் பண்றாரு. அதுவும் மெயினா டிவோர்ஸ் ஆன அவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா எல்லாமே டிவோர்ஸ் ஆன பெண்கள், இல்ல டிவோர்ஸ் பண்ண வைக்கிறாரு. அந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்குங்க மெசேஜஸ். சோ அவங்க எல்லாரும் சொல்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி கோஸ்ட் அவுட் பண்ணி போயிருக்காரு, ஒரு க்ளோஜர் கொடுக்காம. அப்ப நீங்க அத்தனை பேருக்கும் நீங்க நின்று இருக்கணும்ல, ஏன் நிக்கல? அது எவ்வளவு பெரிய அந்த பொண்ணுங்களோட சாபம், அந்த பொண்ணுங்களோட கர்மா சுத்திக்கிட்டே வரும்ல. மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.